SRMPR குளோபல் ரயில்வேஸின் சென்னையிலிருந்து சீரடிக்கு மே மாதம் 9ஆம் தேதி 5 நாட்கள் ஆன்மீக சுற்றுலா. முன்பதிவுக்கு 8008000800. சிங்கார சென்னை 2.0 திட்டத்தில் 500 கோடி ரூபாய்க்கு முறைகேடு நடந்திருப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். நீதி கட்சியின் தந்தை சர்பிட்டி தியாகராயரின் 173வது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை ரிப்பன் மாளிகை வளாகத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலையின் கீழ் வைக்கப்பட்டுள்ள படத்திற்கு அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், திமுக ஆட்சியில் நடக்கும் முறைகேடுகள் பற்றி கருத்து கூறும் அதிமுகவினர் இரவோடு இரவாக கைது செய்யப்படுவதாக விமர்சித்தார். திமுக ஆட்சியில் கருத்து சுதந்திரம் இல்லை என்று சாடினார். தமிழகத்தில் இடிய மின் சர்வாதிகார ஆட்சி நடப்பதாகவும் ஜெயக்குமார் குற்றம் சாட்டினார். நடக்கிறதே ஒரு இடியமின் ஆட்சி, இது ஒரு சர்வாதிகார ஆட்சி. ஒரு சமூக வலைதளங்கள்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் அவர்கள் இந்த ஆட்சியை பற்றி கருத்து கூறக்கூடாது. கருத்து கூறினா உடனே அவங்க இரவோடு இரவு கைது செய்து அவர்கள் சிறையில் அடைப்பது வழக்கும் வாடிக்கையா இருக்கிறது தான் இந்த விடியாத அரசுடைய ஒரு முக்கிய கடமையா இருக்கு. அந்த அடிப்படையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஊடகவியலாளர்கள் அவர்களும் தங்களுடைய கருத்துக்கு சொல்ல முடியாது, வாய்மூடி மௌனமா இருக்கணும். என்ன வழக்கு போட்டீங்க, பொய் வழக்கு தான் போட போறீங்க எப்படியும். அதனால அந்த உண்மையை நிலையை சொல்ல வேண்டியது காவல்துறை கடமை. ஏன்னா காவல்துறை முழுமையான அளவுக்கு இந்த ஆட்சியில ஒரு ஆட்சியாளருடைய அதாவது எஜமான் என்ன, ஸ்டாலின் எஜமான் என்ன சொல்றாரோ அதன் அடிப்படையில் தான் இவங்க வேலை செய்யறாங்க ஒழிய மற்றபடி பாத்தீங்கன்னா இவர்கள் பாத்தீங்கன்னா சுதந்திரமா அதுல நியாயம் இருக்கா, முகாந்திரம் இருக்கா, அதெல்லாம் ஆராய்ந்து பார்க்காம அவனை புடி இவனை புடி, இவனை உள்ள தள்ளு, இவன் மேல எந்த வழக்கு போடு, அவன் மேல எந்த வழக்கு போனா அதுக்கு ஏவல் துறையா மாறிக்கின்ற காவல்துறை நிச்சயமாக இன்னும் 2 ஆண்டுல மலரும் போது கண்டிப்பாக பொய் வழக்கு போடுகின்ற காவல்துறை அத்தனை பேருமே எஸ்கேப் ஆக முடியாது. கண்டிப்பா பதில் சொல்லிதான் ஆகணும்.